நீங்க ஒரு ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்ல பிசினஸ் ஓனர், நிறைய விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பாத் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எப்படி பவுண்டரி செட் பண்றது, அது மூலியமா அவங்க எப்படி லீடரா மாறுறது, அவங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறத நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன், கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாள் நைட்டும் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், கடவுளே ஏன் எனக்கு இப்படி ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இத்தனைக்கும் சீப் ஹேபிட்ஸ் வச்சிருக்காங்க, சீப்பான பிளஷர்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பட் நான் ஒரு ட்ரைப் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ தடவை, இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஐ ஜஸ்ட் கிரைட். பட் டு யூ நோ ஒன் திங், நான் சர்ச் போறேன், அங்க ஃபாதர் வந்து பிரசங்கம்னு சொல்லுவாங்க, ரைட்? பைபிள் வாசகம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் சொல்றாரு பைபிள்ல இருக்கிற ஒரு விஷயம், ஜீசஸ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க, அட் த சேம் டைம் கோட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆடுன்னு சொல்றாங்க, மேய்ப்பர்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மேய்ப்பர் கரெக்டா இருந்தாதான் அந்த ஆடு கரெக்டான பாதையில் கொண்டு போகும், கரெக்டான பாத்துல அது கொண்டு போக முடியும். மேய்ப்பர் அப்படிங்கிறவங்க, ஷெப்பர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆடு கூட விளாண்டுட்டு ஜாலியா மட்டும் இருக்க போறது, அவங்க தான் அந்த ஆட்டுக்குட்டியை லீட் பண்ணும். ஸோ அப்ப அவங்க அதுக்கேத்த மனநிலையிலையும் அதுக்கேத்த ப்ராசஸும் அவங்களுக்கு இருக்கும். I just get the answer from that. நைட்டு ஃபுல்லா எனக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லை, பட் ஆனா காலைல எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு மூலியமா எனக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப்ல, நீங்க ஒரு லீடரா மாறிட்டீங்க, நிறைய விஷயத்துக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனா அது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பாத் ஹார்டா தான் இருக்கும். பிகாஸ் இஃப் யூ நீட் டு லீட் சம்ஒன் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு பி தட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். எஸ், ஐ எம் அக்செப்டிங் தட், அவ்வளவுதான், சிம்பிள். நான் இந்த பாத்தை நினைச்சிட்டு வரும்போது வேற எதாவது நினைச்சிட்டு வந்தேன், பட் இந்த பாத் ஹார்டா தான் இருக்கு. பிகாஸ் நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கேன். இது கஷ்டமான பாத்துல என்னன்னா செதுக்குற ஒரு இடம். தட்ஸ் ஆல். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் மட்டும் எப்பவுமே உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. யாருமே உங்களை தோக்கடிக்க முடியாது. ஸோ நீங்க தனியா இருக்கும்போது ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க. என்னைக்கு உங்களுக்கு தனியா இருக்கும்போது இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருதோ அப்ப இந்த வீடியோ திரும்பி நீங்க பாருங்க. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் அ கோச்சிங், லிங்க் கீழே இருக்கும், 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க.